என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவே என் இறைவா உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்த ஆவியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 29 மற்றும் 30. அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. ஆக இறைமகன் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் நாம் அவருக்கு நம்முடைய அன்பை செலுத்த வேண்டும் என்பதுதான். ஆக இந்த ஒரு மணி நேரம் இறைவனை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை நம்முடைய உள்ளத்தில் எடுப்பதற்காக, அவரோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்க இருக்கின்றார். அது முழு இதயத்தோடு இறைவனை புகழ்கின்றோமா, இல்லது நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு சிந்தனைகளும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தால் நாம் இந்த நேரத்தில் அதை அகற்றி வைப்போம். இந்த ஒரு மணி நேரம் இறைவனோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் கொடுக்கின்றார். அந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்த ஒரு நிமிடம் மௌனமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, எதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும், எதெல்லாம் மனதில் இருக்கின்றதோ, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ, எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலால் இதோ இந்த நிமிடத்தில் இறைவன் ஒவ்வொன்றையும் மாற்றி போட்டு இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருகின்றார். இதை உண்மையாக விசுவசித்தவர்களாக, இதை உண்மையாக நம்பியவர்களாக நம்முடைய முழு இதயத்தையும் ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் இறைவன் பக்கம் எடுத்துச் செல்வோம். இறைவன் அதை முற்றிலுமாக ஆட்கொள்ளட்டும், நம்மை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். ஆட்கொள்ளும் போது எந்த விதமான தீயானின் சக்திகளும் எந்த விதமான சோதனையான எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் வந்து தங்க முடியாது. ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், இறைவன் நம்மோடு பேச இருக்கின்றார், இறைவன் நம்மோடு உரையாட இருக்கின்றார் என்பதை நான் நம்பும் போது நாம் உண்மையாக இறைவனை விசுவசிக்கின்றோம். அந்த நம்பிக்கையால் நாம் குணம் பெறுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசு நம்மோடு வாழ்கின்றார். இயேசு தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவி கடவுளாகிய ஆண்டவரை, தந்தையே, அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த நம்முடைய உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய ஆவியை தூண்டி எழுப்புவோம். அவர் நமக்காக ஜெபிப்பார். பல வேளைகளில் நம்மால் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க தெரியவில்லை என்றால் உன்னுள் வாழக்கூடிய அந்த தூய ஆவியானவர் உனக்கு ஜெபிப்பதற்காக கற்றுக் கொடுப்பார் என்று கூறிய அந்த அன்பு தெய்வம் நம்முடைய உள்ளத்தோடு இருக்கின்றார், உடலோடு இருக்கின்றார். நம்மை விட்டு எப்பொழுதுமே விலகி செல்ல மாட்டார். சாத்தான் நம்முடைய உள்ளத்தில் வந்து, நீ இறைவனுக்கு விரோதமாக இருக்கின்றாய், நீ பாவி, நீ செய்த தவறுகளால் இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டார்,
உன்னோடு உறவு கொள்ள மாட்டார் என்று அது நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாவத்தை, அந்த சாத்தானின் பாவத்தையும் சாத்தானினுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் மிதிக்கக்கூடிய உரிமை அன்னை மரியாளுக்கும் இருக்கின்றது. அது போலவே இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கப் போகின்றார். இதை உணர்ந்தவர்களாக முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் இறைவனை துதிப்போம். வாருங்கள் துதிப்போம். இயேசு உண்மையான கடவுள். அவர் தூய ஆவியானவர், தூய கடவுள், ஒரு குற்றமுமே செய்யாத அந்த தூய்மையான கடவுள். எனவேதான் அவர் பரிசுத்த ஆவி, தூய்மையான ஆவியை நமக்கு தருகின்றார். இந்த உலகத்தில் நம்மை படைத்து உலகத்தை ஆண்டுகொள் என்று நம் கையில் தந்த கடவுள் அதோடு இணைத்து தூய ஆவியை நமக்கு தருகின்றார். இந்த உலகத்தை படைத்தவன் நான், அந்த தூய ஆவி உனக்குள்ளும் தருகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள மாயைகளை கண்டு நீ மாறாமல் தூய ஆவியை ஏற்றுக்கொண்டவனாக, தூய ஆவியை ஏற்றுக்கொண்டவளாக எனக்கு பணிவிடை செய், என்னை துதி, என்னை முழுமையாக அன்பு செய். இதைத்தான் இறைவன் நம்மிடம் ஆசிக்கின்றார். இறைவனை உண்மையாக அன்பு செய்ய நாம் துணிவோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் இருந்தாலும், இறைவன் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு விசுவாசத்தை நாம் எடுக்கும் போது அவர் நமக்குள்ளே வந்து உண்மையான அன்பை தர இருக்கின்றார். அவர் தருவார். உன்னுடைய தாய் உன்னை புறக்கணித்தாலும், உன் தந்தை உன்னை அன்பு செய்யாமல் இருந்தாலும் நான் உன்னை மறவேன். நீ பாவி என்று நினைக்கின்றாயா? நீ பாவியாக இருந்தால் பாவியை தேடித்தான் நான் வந்தேன் இந்த உலகத்தில். எனவே அந்த பாவியை மீட்பதற்காகத்தான் நான் இதோ இருக்கின்றேன் என்று இயேசு நம்மிடம் கூறுகின்றார். ஆக அவர் நமக்கு சொன்ன அதே உண்மையை உணர்ந்தவர்களாக எங்களுக்கு உள்ளே வாசம் செய்யக்கூடிய ஆவியானவரை இந்நாளில் உம் சித்தம் போல் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 27 முதல் 28 முடிய. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவள் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய போதனை போதித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு பெண்மணியானவள் எழுந்து, உன்னுடைய தாய் பேறு பெற்றவள் என்று கூறுகின்றார். அதற்கு இயேசு, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். என்ன செஞ்சிருக்கணும்? அந்த அம்மா இறை வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்க. இறை வார்த்தையை கேட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க? யாரு வர்றா? அவங்க அம்மா வந்திருக்கிறாங்களா பராக்கு பார்க்கறாங்க. இறை வார்த்தையை கேட்கும் போது இறை வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வார்த்தை போதிக்கப்படுகின்றது. ஆக இயேசு தன்னுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பெண்மணியானவள் அன்னைமரியாள் வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஆக இதைத்தான் நாம் விவரமாக படிக்க வேண்டும் என்றால், அந்த விதைப்பவன் ஓமையில் நாம் கூறப்பட்டது போல அந்த விதைகள் விதைத்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது இறை வார்த்தையை விதைத்துக் கொண்டிருக்கும் போது வழி ஓரமாக விழுந்த விதைகளாக இருக்கும். அந்த வழி ஓரமாக விழுந்த விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அந்த வார்த்தையை கேட்டாலும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏதோ பிரசங்க போகுது, ஏதோ இறை வார்த்தை இருக்குது, நம்ம வேலையை நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்க குடும்பத்திலே இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். சரியா? அவங்க கூட என்னவோ ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறாரு, ஏதோ பூசை நடக்குது, ஏன் கேட்டும் கேட்காமல் வாழக்கூடிய ஒரு நபர், ஒரு விதமா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க இறை வார்த்தை கேட்கிறாங்க, அது அப்படியே போயிடுது காத்தோட காத்தா. இரண்டாவது உள்ளவர்கள் பாறை மீது விழுந்த விதைகளுக்கு ஒப்பானார்கள். அவங்க என்ன பண்றாங்க? பாறையில விழுந்தது கொஞ்சம் மண் இருக்குது, அந்த மணல்ல வளர்றாங்க. சில நேரங்கள்ல நான் தியான மையத்துக்கு போயிட்டு வரும்போது ரெட்ரீட் முடிந்த உடனேயே இது பாறைகள் விழுந்த விதைகளை போல உடனே இறை வார்த்தை படிக்கிறதா இருக்கட்டும், ஜபமாலை செய்யறதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது கெட்ட பழக்கம் வளர்க்கிறதுனா அது விடுபட்டு உடனே புதிய ஒரு வாழ்க்கை எடுப்பது போல எடுக்கிறோம். ஆனா அது என்ன ஆகுது? மண் ஆழமாக இல்லை. ஏன்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. முயற்சி எடுக்கின்றோம், ஆனால் நல்ல நிலத்தில் அந்த விதைகள் விதைக்கப்படவில்லை. அதனால்தான் அது வளர்கின்றது, ஆனால் சூரிய ஒளி கண்டவுடன் காய்ந்து விடுகின்றது. மூன்றாவது விதமான நபர்கள், இவர்கள் முட்செடியின் நடுவில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பாவார்கள். அவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். ஆனால் இந்த உலக நாட்டங்கள், அந்த ஆசைகள், அது அவர்களை வளர விடாமல் முட்செடி போல நெருக்கின்றது. அவர்கள் வாழ வேண்டும், இறைவனில் வளர வேண்டும் என்று நினைத்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த உலக மாயைகள் அவர்களை வாழ விடாது. எந்த மக்கள் உண்மையான இறை வார்த்தையின்படி வாழக்கூடியவர்கள், வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று நல்ல நிலத்தில் விழக்கூடிய விதைகள் மட்டும்தான் உண்மையான பலனை கொடுக்க முடியும். 30, 60 மற்றும் 100 மடங்காக பலன் கொடுக்க முடியும். நாம்
நல்ல நிலத்தில் விளைக்கப்பட்ட விதைகளாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது நம்முடைய வாழ்க்கை மாற்றமடையும். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் வருவோம். அன்னை மரியாளை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இறைவனுடைய அந்த பிரசன்னத்தில் இருந்து மரியாளை பற்றி நாம் தியானிப்பதற்காக இருக்கின்றோம். எனவே இறைவன் நம்மை நம்முடைய பாவ நிலையிலிருந்து அவருடைய வாழ்வு என்னும் நிலைக்கு, துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் மன கவலையிலிருந்து மகிழ்ச்சிக்கும் இட்டு செல்லக்கூடிய நேரம் இது. இறைவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாவோம். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர ஆயத்தமாவோம். இறைவன் நம்மை அவர் பக்கம் அழைத்து செல்ல போகின்றார். இதயங்களை திறந்தவர்களாக நாம் இறை வார்த்தையை கேட்போம். ஆமென். விடுதலை பயணம் அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பெட்சபேல் சித்திம் மரத்தால் ஒரு பேழை செய்தார். அது நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் வேய்ந்தார். அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்கும் அதன் 4 கால்களுக்கும் 4 பொன் வளையங்களை பார்த்தார். அவர் சித்தம் மரத்தால் தண்டு செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழை தூக்கி செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார். அவர் பசு பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம் ஆகும். அவர் 2 பொன் கெரூபிகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெரூபும் மறுபுறத்தில் இன்னொரு கெரூபுமாக இரக்கத்தின் இருக்கையை இணைந்தவனவாக அதன் 2 பக்கங்களிலும் கெரூபுகள் செய்யப்பட்டன. கெரூபுகள் தம் இறக்கைகளை மேல் நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெரூபிகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறு இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் உடைய அந்த சுருவத்தின் அருகில் நிற்பதே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இன்றைய இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்டது உடன்படிக்கையின் பேழை. பழைய ஏற்பாட்டு விடுதலை பயணம் நூல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வார்த்தைகளை நாம் கேட்டோம். உடன்படிக்கையின் பேழை என்பதுக்குரியவர்களே, இந்த உடன்படிக்கையின் பேழையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு கூறுகின்றார். இப்படிப்பட்ட அகலம் நீளம் பொன்னால் நிறைந்த ஒரு உடன்படிக்கையின் பேழையை செய்ய வேண்டும் என்று. ஆக ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அறிந்தவர்களாக கடவுளாகிய ஆண்டவர் இந்த பேழையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராக அதை மோசேக்கு எடுத்து கூறுகின்றார். அந்த உடன்படிக்கையின் பேழையை செய்வதற்குள்ள அளவை கொடுத்து அது எதனால் செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இவை எல்லாவற்றையும் பார்த்து அந்த பேழையின் உள் என்ன இருந்தது? இறைவனுடைய வார்த்தை, அந்த 10 கட்டளைகளையும் கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும் மன்னாவையும் அந்த உடன்படிக்கையின் பேழையில் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், அழியா உணவு நான். ஆக அந்த மன்னா, அந்த பாடல் நாம் கேட்டிருக்கிறோம். மன்னா உண்ட முன்னோரெல்லாம் அழிந்து போயின, உங்கள் மன்னன் என்னை உண்ணும் எவரும் அழிவதே இல்லை. நானே வானத்தின்
அன்புக்குரியவர்களே, அழிந்து போகக்கூடிய அந்த மன்னாவையும் 10 கட்டளைகளையும் வைப்பதற்காக கடவுள் மோசேயிடம் கூறுகின்றார், நீ உடன்படிக்கையின் பேழையை தயார் செய். அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகின்றார். ஆக அழிந்து போகக்கூடிய அந்த மன்னாவுக்கு எந்த அளவுக்கு கடவுள் திட்டம் தீட்டி அதை தயாரித்தாரோ, அது போலவே புதிய உடன்படிக்கையின் பேழை நம்முடைய அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய அந்த வயிறு, அந்த வயிற்றில், அந்த கருவில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆக அன்னை மரியாளுடைய அந்த வயிற்றில் கனி இயேசு கிறிஸ்து. அந்த அன்னை மரியாளுடைய வயிறு புதிய உடன்படிக்கையின் பேழையாக மாறுகின்றது. இயேசு உயிருள்ள கடவுள். அந்த உயிருள்ள கடவுள் அன்னை மரியாளுடைய வயிற்றில் வருகின்றார். அப்பொழுது அந்த இறந்து போக, அது கடவுளுடைய உணவை, மன்னாவை உண்ட, பழங்காலத்தில் மன்னா பொழியப்பட்டது. அந்த மன்னாவை உண்டவர்கள் அழிந்து போனார்கள். அந்த மன்னாவை வைப்பதற்காகவும் 10 கட்டளையை வைப்பதற்காகவும் உடன்படிக்கையின் பேழையை பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஏற்படுத்துகின்றார். அழியாத உணவு இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக நற்கருணை வழியாக தன்னுடைய உடலை கொடுக்கின்றார். புதிய உடன்படிக்கை வழியாக தன்னுடைய உடலையும் இறை வார்த்தையும் ஒன்றாக கலந்து அன்னை மரியாளுடைய வயிற்றில் அவர் வருகின்றார். அன்புக்குரியவர்களே, புதிய உடன்படிக்கையின் பேழை நம்முடைய அன்னை மரியாள். அந்த புதிய உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாளுடைய அந்த வயிறு. அங்கு இயேசு வந்து தங்குகின்றார். எப்படி நுணுக்கமாக பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கையின் பேழையை செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்பினாரோ, அழிந்து போகக்கூடிய அந்த உணவுக்காக அந்த அளவுக்கு அந்த உடன்படிக்கையின் பேழை இருக்க வேண்டும் என்று நினைத்த கடவுள் அழியா உயிருள்ள உணவு நம் இயேசு கிறிஸ்துவை அந்த அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கும் போது, அவளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் போது எந்த அளவுக்கு அவர் அன்னை மரியாளை நேசித்திருக்க வேண்டும் என்பதற்குரியவர்களே. அந்த அன்னை மரியாள், இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் அன்னை மரியாளுக்கு முன்னும் பிறந்தார்கள், பின்னும் பிறந்தார்கள், இன்னும் பிறப்பார்கள். ஆனால் அன்னை மரியாளை கடவுள் தெரிந்து கொண்டார். அவர் அவரை தெரிந்து கொண்டு இந்த பெண் வழியாக உலகிற்கு மீட்பு வர வேண்டும் என்று அவர் ஆசித்தார். அது போலவே நடந்தது. ஆக அன்னை மரியாளை பற்றி தவறான எந்த கருத்துக்களையும் பேசக்கூடிய தகுதி நம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. எல்லோருமே பாவிகள். இந்த உலகத்தில் அன்னை மரியாள் மட்டும், இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பாவமே இல்லாமல் பிறந்தார். எதற்காக? இயேசுவை வயிற்றில் சுமக்க போகின்றார் என்பதற்காக பாவமே இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்க செய்தார் கடவுள். பல பேர் சொல்லுவாங்க, இது எப்படி முடியும், எங்க பைபிள்ல எங்க எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் டாக்மா என்று சொல்லுவாங்க. அது எல்லாமே ஜெபத்தால் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள், பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபித்துதான் உண்மையாகவே அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தாரா என்று ஜெபத்தில் வைக்கும் போது தூய ஆவி வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. பைபிள் எழுதிய பிறகு, பைபிள் எழுதுவதற்கு முன், அது இயேசு பிறந்து அதற்கு முன் எழுதப்பட்ட அந்த பைபிள் எழுதப்பட்டது எல்லாமே கடவுள் சொன்ன வார்த்தையை தான் எழுதினார்கள். ஆக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அது போலவே உண்மையை பரிசுத்த ஆவி திருச்சபைக்கு வெளிப்படுத்துகின்றது.
பைபிள் எழுதி முடித்த பிறகு வெளிப்பாடுகள் இல்லையே என்று நாம் நினைக்க கூடாது. பைபிளோடு முடிந்து விட்டது என்று இல்லை. 2000 வருடங்களாக அன்னை மரியாள் எத்தனையோ இடங்களுக்கு காட்சி கொடுத்து மக்களை மனம் திருப்புவதற்காக எத்தனையோ காட்சிகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடவுளும் அன்னை மரியாள் எப்படிப்பட்டவர் என்பதை திருச்சபைக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதுதான் உயிருள்ள கடவுள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் தன்னை முற்றிலுமாக சிறிது சிறிதாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதன் வழியாக, வெளிப்பாட்டின் வழியாக வந்ததுதான் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பிறக்கும் போது பாவமே இல்லாமல் பிறந்தாள் என்பது திருச்சபையின் நியதி. அதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை விட்டு விலகி சென்றவர்கள், அதை பின்பற்றாதவர்கள் அன்னை மரியை பற்றி குறை கூறுகின்றார்கள், அதை விமர்சிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை பற்றி பேச எந்த நாவுக்கும் உரிமை இல்லை. யாருமே அவர்களை பற்றி பேச முடியாது என்றால் தூய்மையான கன்னி அன்னை மரியாள். சம்பை தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 5. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை அன்னை மரியாள் கானா ஊரில் ரசம் தீர்ந்த போது பணியாளரிடம் கூறியது. அன்னை மரியாள் தன்னையே தாழ்த்தி ஒரு பணியாளராக வாழ்ந்து வந்தாள். இதோ உடைய அடிமை என்று தாழ்நிலையை எடுத்து கடவுளுடைய சத்தத்தை நிறைவேற்றினார். அதுபோல பணியாளர்களிடம் அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அன்னை மரியாளை போல நாமும் பணியாட்களாக பணிவோடு வாழும் போது கடவுள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்டு அவர் திட்டத்தை நிறைவேற்றுவோம். அன்னை மரியாள் எப்பொழுதுமே நம்மை ஒரு அவருடைய பிள்ளையாக நினைத்து நம்மை வழிநடத்துகின்றார். அம்மாவுக்குள்ள பாசத்தோடு நாம் அவரிடம் அணுகி செல்ல முடியும். அன்பின் தாய் அவள் நம் எல்லோரையுமே இறைவன் பாதம் எடுத்து செல்வாள். தன்னுடைய மகன் சொல்வதை கேட்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவள். ஆக அன்னை மரியாள் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்கின்றாள். நாம் இருளில் இருக்கும் போது ஒளிக்கு அழைத்து செல்கின்றார். துன்பத்தில் இருக்கும் போது இன்பத்துக்கு அழைத்து செல்கின்றார். சாவிலிருந்து நிறை வாழ்வுக்கு அழைத்து சொல்ல அவள் ஒரு கருவியாக இருக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, தாய்க்குரிய பாசத்தோடு அவளை அணுகுவோம். அன்னை மரியாள் நம்மை எப்பொழுதுமே இயேசுவிடம் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்து வருகின்றாள். எனவே அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். பாவத்தில் விழுவதற்கு தடையாக அவள் நமக்கு இருந்து சாத்தானை விதிப்பாள். நம்மை இறைவன் பாதம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாலமாக, ஒரு கருவியாக, என்றுமே நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கக்கூடிய அந்த அன்னையை புகழ்வோம். அவளோடு நாமும் இணைந்து இறைவனை புகழ்வோம். அழைத்து செல்வாயே அன்பின் இறைவா, அழைத்து செல்வாயே அன்பின் இறைவா.
இறைவா அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா பொய்மையில் நின்றமை மெய்மையை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா பொய்மையில் நின்றமை மெய்மையை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா காரிருளில் நின்றமை பேரொளி நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா காரிருளில் நின்றமை பேரொளி நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா சாவினில் நின்றமை வாழ்வினை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா சாவினில் நின்றமை வாழ்வினை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா அழிவினில் நின்றமை அழியாமை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா அழிவினில் நின்றமை அழியாமை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா துன்பத்தில் நின்றமை இன்பத்தை நோக்கி அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா அழைத்துச் செல்வாயே அன்பின் இறைவா. அன்பின் இறைவா, நற்கருணை வடிவிலே உம்மை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றேன். கோடான கோடி நன்றி இயேசுவே. அன்னை மரியாள் உம்மை வயிற்றில் சுமந்து இந்த உலகுக்கு கொடுத்து எங்கள் எல்லோரையும் மீட்படைய செய்வதற்கு வழிவகுத்தாள். இதோ அப்ப வடிவில் எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றேன் இயேசுவே. என்ன பாக்கியம் செய்தோம் நாங்கள் உம்மை பார்ப்பதற்கு, உம்மோடு உறவு வாழ்வதற்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தருகின்றேன். ஆண்டவரே, கூடான கொடி நன்றி. இந்த உலகத்தில் எவ்வளவோ நேரங்கள் நாங்கள் செலவிட்டாலும் உம்மோடு நாங்கள் செலவிடக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உம்மோடு வாழ்வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருகின்றது. இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாக உணர்ந்து எங்களுடைய குறைகளை உணர்ந்து அன்பால் இணைந்து கொண்டிருக்கின்றீர். அன்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும். அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் எல்லோரும் பாவிகள், ஆனால் உம்முடைய பரிசுத்தத்தால் நாங்கள் கழுவ பெற்று என்றுமே உமக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக, பணியாட்களாக எங்களை மாற்றிவிடும். அனைவரையால் எவ்வாறு தன்னை தாழ்த்தி உமக்கு ஊழியம் செய்வதற்காக மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலோ அது போலவே நாங்களும் உமக்கு மட்டுமே ஊழியம் செய்ய வேண்டும். வாரும் ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஐயா, தொட்டு ஆசீர்வதித்திரணும், ஆசீர்வாதம் பெறணும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 வாரும். உமது பரிசுத்த ஆவியால் இந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும் ஐயா. உமது வார்த்தையால் நிரப்பியருடும், உமது உண்மையால் நிரப்பியருடும், உமது ஒளியால் நிரப்பியருடும். வாருமையா தூய ஆவியானவரே, வாருமையா தொட்டு ஆசீர்வதித்திரடும். ஆசீர்வதியும் இயேசுவே. உமது அன்பால் நிறைந்திரடும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரம்பி உமது அன்பு நிரம்பி வளையச் செய்திரடும் இயேசுவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள தடைகளையும் உடைத்து எறிந்தருளும் இயேசுவே. நீரே வாரும். உமது வழியால் நிரப்பியருளும். இருளிலிருந்து இவர்களை விடுவித்தருளும். என்றுமே நாங்கள் உம் பிள்ளைகளையா, உம்மை விட்டு விலகாமல் நாங்கள் என்றும் இருக்கச் செய்திருடும். ஆண்டவரே, எவ்வாறு அன்னை மரியாள் உம்மோடு இணைந்து வாழ்ந்தாளோ அதுபோலவே நாங்களும் ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்து வாழ
கிருபை செய்தருளும் நாதரே. வாருமையா உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும் இயேசுவே. இருளில் இல்லாமல் என்றுமே உமது வியத்தகு வழியில் எங்களை நிரப்பியருளும். ஆண்டவரே வாரும், தூயாவியே வாரும். இயேசுவே உம்முடைய தூயாவியை நிரப்பியருளுமையா. ஒவ்வொருவரையும் தொட்டு உமது தூயாவியால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. இதோ இந்த தருணத்தில் ஒவ்வொருவருடைய உடலையும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற இயேசுவே, ஒவ்வொருவருடைய மனதையும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற இயேசுவே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமது ஆற்றலால் நிறைத்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவே, எல்லா விசுவாசமின்மையையும் மாற்றி விசுவாசத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற இயேசுவே, சோர்வை மாற்றி களைப்பை மாற்றி புத்துணர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. அதற்காக உமக்கு கொடாரகொடி நன்றி இயேசுவே. உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற இயேசுவே, இந்த நிமிடத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வெறுமையான கிருபைக்கு உமக்கு நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆழ்ந்து உணர்ந்து ஒவ்வொருடைய பிரச்சனையையும் உணர்ந்திருக்கக்கூடிய தெய்வமே, அவர்களை தொட்டுக் கொண்டிருக்கின்ற இயேசுவே. இதோ இந்த நிமிடத்தில் அவர்களுடைய உள்ளங்களில் உமது பற்றி எரியக்கூடிய அந்த நெருப்பை கொண்டு சேர்ந்திருந்த இயேசுவே. இருளில் இருக்கக்கூடியவர்கள், பாவத்தில் இருக்கக்கூடியவர்களை அந்த அடிமை தளத்திலிருந்து விடுவித்து புதிய ஒரு வாழ்வை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவே. புதிய ஒரு வாழ்வை இதோ இந்த இடத்தில் நீ கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவே. அதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. எத்தனையோ பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பயத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கின்ற இயேசுவே. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை என்பதை உணர்த்தி கொண்டிருக்கின்ற இயேசுவே. அதற்காக நன்றி இயேசுவே. இதோ இந்த வேளையில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து உமது வார்த்தையை கேட்க செய்திருக்கின்ற இயேசுவே. அதற்காக நன்றி இயேசுவே. இதோ இந்த காணொலி மூலமாக ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற இயேசுவே. அதற்காக நன்றி இயேசுவே. வாருமையா, இதோ உம்முடைய கண்களை எங்கள் பக்கம் திருப்பும். நாங்கள் பாவிகள் தான், இருந்தாலும் பாவிகளை தேடி அன்று நீ இந்த உலகத்தில் இருக்கும் போது தேடி அழைத்தீரே. இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பாதம் படுகின்றோம் இயேசுவே. நாங்கள் அனைவரும் பாவிகள் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்தில் எல்லோரும் நாம் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே என்று மனம் உருகி கேட்கும் போது பாவிகளை மன்னிக்க, அவருடைய பாவத்தை மன்னித்து சாத்தானை பிடித்து விடுவித்து நம்மை அவர் பக்கம் இழுத்துக் கொள்கின்றார் இயேசு. எனவே மனம் உருகி நாம் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்போம். கல் நெஞ்சக்காரர்களாக இல்லாமல் மனதுருகி இளகிய மனத்தோடு இயேசுவின் முன் வருவோம். நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கின்றார். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, கழுது கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய மன்றாட்டுகளையும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற இயேசுவே. இதோ காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான் செய்த பாவத்தை நினைத்து ஆண்டவரே நாம் பாவி என்று கூக்குகிறார்கள். ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னித்து மனதில் மகிழ்ச்சியை கூடும் இயேசுவே. நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் ஐயா. நாங்கள் பாவத்திலிருந்து விடுவித்து எங்களை உமது பக்கம் சேர்க்க வேண்டியது உம்முடைய கடமை. எங்களை பிடித்து இழுத்தருள் இயேசுவே. கண்டித்து திருத்தும் ஐயா. நாங்கள் உம் பிள்ளைகள். நன்றி ஐயா. ஒவ்வொருடைய மனதிலும் உமது மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. வாருமையா, தூய் ஆவியால் நிரப்பியதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் இயேசு இருக்கின்றாரோ அங்கு நாம் அன்னை வழியாலும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை.
எப்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அனைவரையால் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இதை உண்மையாக விசுவசித்தவர்களாக எங்கெல்லாம் நாம் இறைவனை பற்றி பறைசாற்றுகின்றோம் அங்கெல்லாம் அனைவரையால் நமக்காக இருந்து கொண்டிருக்கின்றார், அறிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் இயேசுதாவை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று அன்னைவரையோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இதோ உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாம் உமக்கு தெரியும். இயேசுவே, எங்களுடைய குடும்பங்களிலும் அல்லது நாங்கள் வாழக்கூடிய பகுதியிலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து புதிய ஒரு அருள்வாய் கொடுத்துள்ளோம். இயேசுவே, உமது ஒரு வார்த்தை மட்டும் போதும் அவருடைய நோய் குணமாகும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். நீர் வாழக்கூடிய தெய்வம், உயிருள்ள தெய்வம் என்பதை நாங்கள் உண்மையாக விசுவசிக்கின்றோம். இயேசுவே, எங்கே இருவர் மூவர் என் நாமத்தால் கூடி இருக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று கூறினேன். இதோ உமது காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மத்தியிலும் நீர் இருந்து கொண்டிருக்கின்றீர் நாங்கள் என்று விசுவசிக்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கின்றீர், நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கிக் கொண்டிருக்கின்றீர் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரையும் தொடுமையா தொட்டு ஆசீர்வதித்தலும் இந்த உலகிற்கு நீர் வாழக்கூடிய தெய்வம் என்பதை காட்டுவதற்கு இதோ இந்த தருணம் ஒரு நல்ல தருணமாக இருக்கின்றது. என்னுடைய பாவத்தை நீர் காணாமல் உன் மீது நாங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தை பாரும் இயேசுவே. நீர் எங்களை காக்கக்கூடிய தெய்வம், எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வம், எங்களுடைய அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை பெற்று தந்த தெய்வம் நீரே. இயேசுவே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசி அன்னைமரியாளை நீர் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு புதிய ஒரு வாழ்வை எடுத்து தந்திடும். நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாற்ற செய்திடும். இதோ இந்த நோயில் இருந்து மீண்டு வரும்போது நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமான, உமக்கு சாட்சியாக, உமக்கு பணி செய்யக்கூடிய நல்ல ஊழியர்களாக எங்களை மாற்றியிருந்தோம். உமது வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கருவியாக எங்களை மாற்றியிருந்தோம். எங்களுடைய வாழ்வும் மாற்ற செய்திடும். உங்களுடைய வார்த்தையை மட்டும் கேட்பவர்களாக இல்லாமல் உமது வார்த்தையை உள் எடுத்துக்கொண்டு 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்குமாக கனி தரக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியிருந்தோம். இயேசுவே, வாரும் ஒவ்வொருவரை தொடுவையா, இந்த காணொலியை கண்டுள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை தொடும். அவருடைய ஒவ்வொருடைய பிரச்சனையை நீர் அறிந்திருக்கின்றீர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவே, இதோ அவர்களோடு இருந்து நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று ஒரு வார்த்தை அவர்கள் கொடுத்தார்கள். இயேசுவே, யாரெல்லாம் டிப்ரெஷன் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, இயேசுவே, இந்த நேரத்தில் உமது ஆற்றலை அவர்கள் உள்ள செலுத்தியர்களும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து குணமாக்கியர்களும் உம்மீது நாங்கள் விசுவசிக்கின்றோம். எங்கள் விசுவாசம் வீண் போகாது என்று நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம். இயேசுவை, உங்களுடைய அடிமையாக நாங்கள் வாழ இருக்கின்றோம். நீர் சொல்வதையும் கேட்டு அதேபடியே நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்ய எங்கள் மனதை இளகிய மனதாக மாற்றினோம். சாத்தானின் அந்தகார சக்திகளை தகர்த்து எரிந்து காலால் விதிக்கக்கூடிய அதிகாரத்தை அன்னைமரியாளுக்கு நீ கொடுத்திருக்கின்றீரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உமது அன்னையை நாங்கள் நாடி சென்று அவருடைய பரிந்துரை வழியாக எப்பொழுதுமே உமக்கு பிரமாணிக்கம் உள்ள ஒரு நல்ல ஊழியர்களாக எவ்வாறு அன்னைமரியாள் தன்னை தாழ்த்தி இதோ உடைய அடிமை என்று கூறினாரோ அது போலவே நாங்களும் எங்களை தாழ்த்தி உமது அடிமை என்று கூற கூடிய மனதை எங்களுக்கு தந்திரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவே, தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உங்களுடைய கண்களை மூடி பரிசுத்த ஆவி உங்களை தொடுகின்றார் என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வியல் இதத்தை பாடுவோம். மாண்புயருவருள்ளனுமானத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய
இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யாரவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.